சின்ன சிங்கமும் அவனின் அப்பா சிங்கமும். ஒரு வாழ்க்கை பாடம். ஒரு முறை பெரிய காடுகளில் ஒரு சின்ன சிங்கம் வாழ்ந்து வந்தது. அவனது பெயர் வேலன். அவனின் அப்பா ராஜா, அந்த காடின் மன்னன். ராஜா மிகவும் சக்தி வாய்ந்த, ஞானம் நிறைந்த சிங்கமாக இருந்தான். வேலன் அவனது அப்பாவை மிகவும் விரும்பினான், மேலும் அவனைப் போல திறமையுடன் மாமன்னனாக வர விரும்பினான். ஒரு நாள் ராஜா தன் மகன் வேலனை அழைத்து, "நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த காடில் உன்னை போன்ற பல சவால்கள் நிறைந்த அனுபவங்கள் இருக்கும். நான் உனக்கு வாழ்க்கையில் முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும்" என்று சொன்னான். வேலன், "என்னுடைய அப்பா என்னைப் போல எதையாவது கற்றுக் கொடுக்க வேண்டும்" என்று ஆவலுடன் சொன்னான். முதலில் ராஜா வேலனை காட்டு முழுவதும் அழைத்துச் சென்றான். அவன், "இந்த காட்டில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதிக்கின்ற வாழ்க்கையை சந்திக்க வேண்டும்" என்றான். வேலன், "அப்பா, அது எப்படி?" என்று கேட்டான். ராஜா, "வாழ்க்கையில் பல சவால்கள் வரும், ஆனால் நாம் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்" என்றான். அது வேலனுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு தாழ்வான நிலத்தை அடைந்தனர். அங்கிருந்த சரிந்து விழுந்த மரங்களை வேலன் கவனித்தான். அவன், "அப்பா, இந்த மரங்கள் சரிந்து விட்டன. நாம் அதைப் போன்று போகக்கூடாது" என்றான். ராஜா, "இது உண்மையான பாடம் வேலன். வாழ்க்கையில் எதற்கும் நிரந்தரமாக இருப்பதில்லை. நாம் எப்போதும் உறுதியுடன் இருக்க வேண்டும். 3 வேளைச்சாலையும் அதை எதிர்கொள்ள திடமாக இருக்க வேண்டும்" என்றான். அடுத்த நாள் ராஜா வேலனை அடுத்த பாடத்திற்காக அழைத்துச் சென்றான். அவர்கள் ஒரு பெரிய ஆற்றின் அருகே வந்தனர். அங்கு வேலன் பல்வேறு விலங்குகளை பார்த்தான். அவன், "அப்பா, இவ்வளவு விலங்குகள், இவ்வளவு வித்தியாசமானவைகள்" என்றான். ராஜா, "இதுதான் வாழ்க்கையின் மாயம் வேலன். வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்கள், பல்வேறு தன்மைகள், பல்வேறு சிந்தனைகள். நாம் அனைவரையும் மதிக்கவும் அவர்களிடமிருந்து நமது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளவும் வேண்டும்" என்றான். வேலன், "அப்பா, நாம் எப்படி மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வது?" என்று கேட்டான். ராஜா, "மற்றவர்களை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களின் அறிவை மற்றும் அவர்களின் தனித்துவத்தை உணர்ந்து மதிக்க வேண்டும்" என்றான். அந்த அனுபவம் வேலனின் மனதில் ஒரே குறியாக திரண்டு நின்றது. 3ஆம் நாள் ராஜா வேலனை மிகப்பெரிய மலைக்கு கூட்டிச் சென்றான். அங்கு இருவரும் மலைச்சிகரத்தில் நின்றனர். ராஜா, "இந்த காடை நீ இங்கிருந்து பாரு வேலன். இந்த காடு உன் வாழ்வின் ஓர் ஓரம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் பூரணத்தை வெளிப்படுத்தும்" என்றான். வேலன், "அப்பா, நான் என் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ முடியும்?" என்று கேட்டான். ராஜா, "நீ எப்போதும் உன் நம்பிக்கை, உன் மதிப்பு, உன் அறிவு மற்றும் உன் உணர்ச்சிகளை மதித்து வாழ வேண்டும். நீ எப்படி உன் வாழ்க்கையை நடத்துகிறாயோ அதுதான் உன் வாழ்வின் வெற்றியை நிர்ணயிக்கும்" என்றான். 4ஆம் நாள் ராஜா வேலனை ஒரு பெரிய களத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு வேலன் ஒரு பெரிய எதிரியை எதிர்கொண்டான். அவனது குரங்கு தோழன் குண்டன் அவனுக்கு எதிரானது. வேலன், "அப்பா, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்?" என்று பயமாக கேட்டான். ராஜா, "அன்பு, சிந்தனை மற்றும் தைரியத்துடன் செயல்படு வேலன். நீ உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உன் திறமைகளை வெளிப்படுத்து. நீ எப்போதும் உன் நண்பர்களை, குடும்பத்தையும் நேசி" என்றான். வேலன், "அப்பா, நான் எப்போதும் உன் பாடங்களை நினைவில் வைத்து உன் போல் ஒரு மாமன்னனாக விரும்புகிறேன்" என்றான். அந்த அனுபவங்கள் அனைத்தும் வேலனை மேலும் வலுப்படுத்தின. அவன் தன் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டவைகளை பயன்படுத்தி எப்போதும் தன்னம்பிக்கையுடன், அன்புடன், தைரியமாக நடந்து கொண்டான். அப்பொழுது ராஜா தனது மகன் வேலனை பார்த்து பெருமையுடன், "நீ ஒரு உண்மையான மாமன்னனாகப் போகிறாய் வேலன். நான் உனக்கு கற்றுக் கொடுத்தவைகளால் நீ ஒரு மாபெரும் தலைவராகலாம்" என்றான். இந்த வாழ்க்கை பாடம் வேலனை மேலும் மேம்படுத்தியது. அவனது வாழ்க்கையில் அவன் தன்னம்பிக்கை, அன்பு, மதிப்பு மற்றும் தைரியத்தை கொண்டிருந்தான். அவன் எப்போதும் அவன் பெற்றோரின் நம்பிக்கையை மறக்காமல் அதன் அடிப்படையில் வாழ்ந்தான். இந்த கதை வாழ்க்கையில் நாம் எதை எதிர்கொள்வோம் என்றாலும் நாம் தன்னம்பிக்கை, அன்பு, மதிப்பு மற்றும் தைரியத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதிலேயே நம் வாழ்க்கையின் வெற்றியை நாம் உருவாக்க முடியும். இந்த கதை உங்கள் மனதில் நீண்ட நாட்கள் தங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது உங்கள் வாழ்க்கையை மேலும் வளமாக மாற்றும். நம் வாழ்க்கையில் எப்போதும் தன்னம்பிக்கை, அன்பு மற்றும் தைரியத்துடன் செயல்படுவோம். அது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் மாற்றும்.